السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. அல்லாஹ்வின் பூமியில் பாவிகளாக நடமாடிக்கொண்டிருந்த நம்மை பாவம் அற்றவர்களாக மாறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் இந்த ரமலான் மூலமாக மீண்டும் ஒருமுறை நமக்கு வழங்க இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். நோன்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவோமாக, ரமலானுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வோமாக. மாணவர்களே, இஸ்லாமிய பார்வையில் ஆசைகள் என்ற தொடர் தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் சில பல செய்திகளை அல்லாஹ் நமக்கு தந்த நேர உறவுகளுக்கு உட்பட்டு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். மாணவர்களே, அல்லாஹ் இந்த பூமியில் கொடான கோடி ஜீவராசிகளை படைத்திருக்கிறார். அத்தனை ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் சில பல உணர்வுகளையும் குணங்களையும் பண்புகளையும் கொடுத்து படைத்திருக்கிறார். அந்த ஜீவராசி கூட்டத்தில் அந்த உயிரின பட்டியலில் மனிதர்களாகிய நாமும் உள்ளடங்குவோம். நமக்கும் பல உணர்வுகளை குணங்களை பண்புகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். என்னென்ன பண்புகள்? நிறைய. கவலை, வெறுப்பு, கோபம், காதல், காமம், ஆசை என்று பெரிய பட்டியல். அந்த பட்டியலில் நமக்கு இருக்கின்ற குணங்களைப் போலவே உணர்வுகளைப் போலவே சில உயிர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். விலங்கினங்கள் அழுகாதா? அழுமா? அழும். விலங்கினங்கள் சிரிக்காதா? சிரிக்கும். ஆனால் விலங்கினங்கள் சிரிப்பதற்கென்றே ஒரு சினிமாவை தயாரித்தார், சிரிப்பதற்கென்றே ஒரு பட்டிமன்றத்தை நடந்தார், சிரிப்பதற்கென்றே ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அதில் நகைச்சுவைகளை பேசி எதிரில் இருக்கக்கூடிய மனிதர்களை சிரிப்பதற்குண்டான ஒரு சபையை ஏற்படுத்தார். சிரிக்கும். மனிதன் தான் கொஞ்சம் அதிகப்படியாக அந்த உணர்வை அவன் தட்டி எழுப்ப வேண்டும், கட்டி எழுப்ப வேண்டும், நகைச்சி உணர்வோடு இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதற்குண்டான பெரும் முயற்சியை அந்த உணர்வுக்காக கொடுப்பார். கழுதைகள் ஒருபோதும் தன் சக கழுதை இருந்து இருந்தால் அந்த கழுதையை சுற்றி 10-20 கழுதைகள் அமர்ந்து ஒருபோதும் ஒப்பாரி வைக்க யார் அழுவார்? மனிதர்கள் தான். யாராவது இருந்து விட்டார்கள் என்ன கவலையை வெளிப்படுத்தக்கூடிய என்ன கூட்டமாக உட்கார்ந்து அழக்கூடிய உயிரினம் மனிதன் தான். நிறைய உயிரினங்கள் கவலை கொண்டார். ஆனால் அந்த கவலை பின்னாடியே உணர்ந்து தன் அடுத்த கட்ட நகர்வை ஒருபோதும் ஒரு புலியோ ஒரு சிங்கமோ என்ன ஒரு யானையோ ஒரு ஒட்டகமோ ஒரு குதிரையோ அப்படியே அந்த கவலை பின்னாலேயே போய் தன் அடுத்த கட்ட நகர்வை தன் வாழ்வியல் கட்டமைப்பை பாழாக்கிக் கொள்ளார். மனிதன்
ஒரு கவலை உள்ள வந்துருச்சுன்னா அதிலேயே உணர்ந்து அதுலேயே தவிர்ந்து என்ன கவலையோடையே வாழ்ந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி மற்றவர்களையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி என்ன பிரியக்கூடிய உயிரிழமையா இதில் வரக்கூடிய ஒரு உணர்வு ஒரு குணம் ஒரு பண்பு தான் ஆசை. ஆசை ஆசைக்கு ஆசை வழியில் விடக்கூடிய எல்லா விதமான ஆசைகளையும் கொண்ட அதில் நிறைய வகைகள் உண்டு. சில அதனுடைய நிறைய நீல அகலங்களை நான் பார்க்கிறேன். சரியா? அழகிய ஆசைகளும் உண்டு, அழுகிய ஆசைகளும் உண்டு. அழகிய ஆசைகளும் உண்டு, அருவருப்பான ஆசைகளும் உண்டு. தற்காலிக ஆசைகளும் உண்டு, தொடர் ஆசைகளும் உண்டு. என்ன அப்பப்ப ஏற்படக்கூடிய ஆசைகளும் உண்டு, என்ன நிரந்தரமான ஆசைகளும் பொதுவான ஆசைகளும். ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பொதுவான ஆசைகள் என்னவா? ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பொதுவான ஆசை சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எந்த கஷ்டமும் நமக்கு வந்துடக்கூடாது, நல்ல ஒரு சுபிட்சமான வாழ்க்கை வாழ வேண்டும். அது பட்டியல் நிறைய இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தரத்திற்கு தகுந்த, சூழலுக்கு தகுந்த, அவருடைய வாழ்க்கை கட்டமைப்புக்கு தகுந்த என்ன மாதம் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஆசைகள் இருக்கும். ஒரு சென்டாவது வாங்கி ஒரு வீடு விட்டாலே ஒரு வியாபாரத்தில் அல்லது ஒரு சாதாரணமான ஒரு வேலையில் கூடியவருடைய ஆசை என்னவாக இருக்கும்? வீடு கட்டணும். வீடு கட்டணுங்கிறது பொதுவான ஆசை. ஆனா அந்த மனிதனுக்கு என்ன இருக்கும்? மாசம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய 25,000 சம்பாதிக்கும் 1.5 சென்டாவது வாங்கி சலக்கை நகரில் உள்ளையாவது வாங்கி ஓரத்திலேயாவது வாங்கி அட்லீஸ்ட் ஒரு பெட்ரூமாவது கட்டி கொஞ்சம் பொருளாதாரத்துக்கு நல்ல குழப்பம் உணவுகள் நல்லா வாங்கினா ஒரு 3 சென்ட் வாங்கி 4 சென்ட் வாங்கி இப்படியான ஆசைகள்ல பொதுவான ஆசைகள் இருக்கணும்னா, ஆனால் அந்த ஆசைகளில் என்ன அளவுகளில் வித்தியாசம் வரும். மற்ற எல்லா இசங்களும் கொள்கைகளும் கோட்பாடுகளும் தத்துவங்களும் சித்தாந்தங்களும் ஆசையின் விஷயத்தில் ஒன்று எக்ஸ்ட்ரீமா போகும் அல்லது ஒண்ணுமே இல்லாம இல்ல அத்தனைக்கும் ஆசைப்படுவது. இது ஒரு தத்துவம் கேள்விப்பட்டிருக்கா? அத்தனைக்கும் ஆசைப்படும். நீ ஆசைப்படுவதற்காகவே பிறந்தவன், நீ ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிப்பதற்காகவே பிறந்தவன். அதனால என்ன வேணாலும் ஆசைப்பட, அந்த ஆசையை அடைவதற்காக நீ என்ன வேணாலும் செய்து கொள். சரியா தவறா, என்ன நன்மையா தீமையா, பாவமா பாவம் இல்லை என்பதெல்லாம் பார்க்கணும்ப்பா. நீ என்ன வேணாலும் செய்து கொள். ஆனா நீ நினைத்ததை அடையக்கூடிய, நினைத்ததை ஆசைப்படக்கூடிய கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. இந்த உலகம் அப்படியான உலகம் காரணமா இல்லை மனிதர்கள தன் ஆசைக்காக எதை வேண்டுமானாலும் செய்வோம். இன்னும் எக்ஸ்ட்ரீம் என்ன? எதற்கும் நீ ஆசைப்படவே கூடாது. முற்றும் துறந்த மனிதனாக இந்த பூமியில வாழ. என்ன ஆசைகள் அற்று இரு. நீ ஆசைப்படாதே, ஆசைகளற்று இந்த பூமியில் வாழ் என்று முற்று துறத்தலை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதன் ஆசையே வரக்கூடாது என்பதற்காக சொல்லக்கூடிய தத்துவம் இங்கேதான் இஸ்லாம் ஆசைகளுக்கு உண்டான வரம்பை, ஆசைகளுக்கு உண்டான எல்லையை, ஆசைகளுக்கு உண்டான அளவுகோலை தீர்மானிக்கின்றது. ஒரு கட்டுப்பாட்டை இருக்கிறது. குறிப்பு ஆசைகளே இல்லாமல் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறார். ஆசையே இல்லாம தாங்க நான் வாழணும், எனக்கு ஆசையே இல்லைங்க, எந்த ஆசையும் இல்லாம தாங்க இந்த பூமியில வாழ்றேன் அப்படின்னு ஒரு மனிதன் சொல்றாரு. அந்த தத்துவம் எதுல வந்து தெரியுமா? ஆசைகள் இல்லாமல் வாழ்வதுதான் அவரது ஆசை. புரிஞ்சுதா? விஷயம் புரிஞ்சுதா? அவருடைய ஆசை இந்த பூமியில் ஆசையே இல்லாமல் வாழ்வதுதான் அவருடைய ஆசை. அதே இஸ்லாம் இந்த இடத்தில் ஒரு வரம்பை, ஒரு எல்லை, ஒரு கட்டுப்பாட்டை ஆசைப்படு என்ன அந்த வரம்புக்குள்ள ஆசை. அது பேராசையாக மாறிவிடக்கூடாது. ஐப்பிச்சுல போய்
பேராசையை மாறிடக்கூடாது. என்ன, நான் நினைத்ததெல்லாம் இது கிடைத்ததை விட இன்னும் 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 என்று அவன் உயர 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 நினைத்து அந்த ஆசையை பேராசையாக மாற்றிவிடக் கூடாது. என்னதான் நினைச்சது கிடைக்கவே இல்லை, அது ஆசைப்பட்டேன், இது கொஞ்சம் ஆசைப்பட்டேன் கிடைக்கவே இல்லை என்று கிடைக்காமல் போன ஒன்றுக்காக என்ன ஆகக்கூடாது, நிராசை. ஆசையில் அதிருப்தி கொள்வதற்கு பேர் நிராசை. ஆசையை அதிகப்படுத்தி உச்சத்திற்கு போய் வளர்வு வீழ்வதற்கு பேர் பேராசை. இஸ்லாம் இங்கதான் ஒரு வரம்பை, ஒரு எல்லையை, ஒரு கட்டுப்பாட்டை விதித்து இப்படி ஆசைப்பட்டிருக்கோம். இந்த இடத்தில் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட ஆசைகளை நாம் கொள்ள வேண்டும். நாம் கொண்டிருக்கக்கூடிய ஆசைகளை பொறுத்துத்தான் என்ன நாம் நரகத்திற்கு போகின்றோமா சொர்க்கத்திற்கு போகின்றோமா என்ற தீர்மானிக்கலாம். நாம் கொண்டிருக்கக்கூடிய ஆசைகளை பொறுத்துத்தான் நாம் பாவம் செய்கின்றோமா நன்மையை செய்கின்றோமா என்பதை நம்முடைய ஆசையில் தான் தீர்மானிக்கும். அப்ப அந்த உணர்வு எங்கிருந்து உருவாகின்றது? உணர்வு எங்கிருந்து உருவாகுது? உள்ளத்தில். உள்ளத்தில் எழக்கூடிய அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பக்குவத்தை மார்க் மிக அழகிய முறையில் கற்றுத்தரும். உள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளும். என தான் தொண்டைத்தனமாக திரிய விட்டு வருகிறது. ஒரு உள்ளத்தை உன்னை மிகைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு உள்ளத்தை மாற்றி விடாதே என்று மார்க்கம் நமக்கு பக்குவமாக அதை கையாள கற்றுக்கொள்ளக்கூடிய சூட்சுமத்தை மார்க்கம் நல்ல முறை கற்று இந்த உள்ளத்தில் எழக்கூடிய ஆசைகளை இந்த அழகிய ஆசைகளாக மாற்றுவதற்கும் அருவருப்பான ஆசைகளாக மாற்றுவதற்கும் உண்டான காரணியாக நாம் உள்ளம். சொல்வதை போல இந்த நிச்சயமாக இந்த மனித மனம் தீமைகளை அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. மனித மனம் எதை தூண்டக்கூடிய பொருளாக இருக்கின்றது? தீமைகளை அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது. நப்சத்தை உள்ளதை பற்றி அல்ல 83வது அத்தியாயத்துடைய 14வது வசனத்தில் அல்லாஹ் கிறிஸ்தன் கிளியர் மெசேஜ் உள்ளத்தை பற்றி அதை சொல்கின்றார். கல்லா அலா குலூபி மா கானூ யக்ஸிபூன். இந்த மனிதன் செய்த தீமைகளின் காரணமாக அவரது உள்ள துருப்பிடித்தல் பாதுகாக்க வேண்டும். இந்த துருப்பிடித்தலிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு தான் இல்லை. பாவம் வருவதா பாவம் மன்னிப்பு கேட்பதற்கு உண்டான ஒரு மாதம். எல்லா மாதத்திலும் மிக குறைவாக இருக்கோமா விவாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய மாதமாக. இறையச்சத்தில் மிக பலவீனப்பட்டிருக்கிறோமா அந்த இறையச்சத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக எண்ணற்ற போச்சனுடைய வாய்ப்புகளை தந்து அற்புதமான ஒரு மாதத்தை அடிப்படையில் அன்பானவர்களே, இந்த உள்ளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிலும் குறிப்பாக ஆசைகளிலிருந்து கட்டுப்படுத்தக்கூடிய. ஏனால் ஒரு சாமானியனுடைய ஆசைகள் எப்படி இருக்கும், ஒரு சாமானிய மனிதனின் ஆசைகள் எப்படி இருக்கும், ஒரு ஈமானிய மனிதனுடைய ஆசைகள் எப்படி இருக்கும் என்பதற்குண்டான என்ன அடையாளமாக நாம் வாழ வேண்டும். ஆரம்பத்தில் சொன்னது போல எந்த ஆசைகளை கொண்டிருக்கின்றோமோ அந்த அடிப்படையில் நமக்கான நரகம் நமக்கு ஒரு ஈமானியனுடைய ஆசைகள் ஒரு சபையில் அமர்ந்து ஒரு செய்தியை சொல்கிறார். மறுமையில் சொர்க்கத்தில் சில வாசல் வழியாக ஒவ்வொருவரும் அழைக்கப்படுவார்கள். சில வாசல்கள் வழியாக ஒவ்வொருவரும் அழைக்கப்படுவார்கள். அந்த வாசல்களை பற்றி அல்லாஹ்வுடைய பட்டியல் போனால் தொழுகையாளிகள் என்ன தொழுகை வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். சதகா செய்தவர்கள் சதகா வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். ஜிஹாத் செய்தவர்கள் ஜிஹாதுடைய வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். ரய்யான் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லுவதிலேயே
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆசையை பாருங்க, என்ன ஆசை, எதிர்பார்ப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதரை இந்த அத்தனை வாசல் வழியாக அழைக்கப்படக்கூடிய மனிதர்கள் யாரேனும் இந்த நீங்க சொன்னீங்களே, இந்த அத்தனை வாசல் வழியாகவும் அழைக்கப்படக்கூடியவர்கள் யாரேனும் உண்டா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அத்தனை வாசல் வழியாக நீங்கள் அழைக்கப்பட வேண்டும் என்று நான் அல்லாஹ்வை தெரிவிக்கிறேன். அவர் எதிர்பார்ப்பு என்பது எல்லா வாசல் வழியாகவும் நான் அழைக்கப்பட வேண்டுமே என்ற ஆசையின் பின்னணியில் தான் கேட்கிறார். தான் கேட்பாங்க, அல்லாவுடைய இந்த பட்டியல் இப்படி செஞ்சாரு, இந்த சுரத்திலிருந்து இந்த சுரத்திலிருந்து எல்லா சுரத்தையும் சொந்தக்காரராக கலந்து கொள்வது, காலையிலே தர்மம் செய்வது என்று சொன்னது உடனே அந்த அத்தனை பட்டியலுக்குள்ளும் பொருந்தி போனவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், இந்த அத்தனை வாசல் வழியாக நீங்கள் அழைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வை நான் ஆதரிக்கிறேன். அப்ப எதிர்பார்ப்பு என்பது என்ன? அந்த வாசல் வழியாக நான் வர வேண்டும் என்ற ஆசைதான். ஈமானி மனிதனுடைய ஆசைகள் இப்படிதான் இதே மாதிரியான முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மறுமையில் கேள்விகளுக்கே இல்லாமல் 70,000 நபர்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள். கேள்வியில கேட்கிறார், எதற்காக அவர்கள் கேள்வி இருக்கிறாங்க, கேள்வி இருக்கிறாரு, அதுல யாருங்கிறத கேட்கிறேன், இப்ப சொல்லக்கூடாது, சரிங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கேள்விகளுக்கே இல்லாமல் 70,000 நபர்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள். அங்கேயும் ஒரு சகாபிக்கு ஆசை இருந்துச்சு இல்ல, அந்த சகாபியுடைய பேரையும் கேட்பேன், இப்ப சொல்ல மாட்டேன். அந்த சகாபியும் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை அந்த கூட்டத்தில் நகலும் இருப்பதற்காக பிரார்த்தனை செய்கிறேன் என குறிப்பிட்ட தரத்தை சொல்லுகிறார் அல்லாஹ். இப்படிப்பட்ட தரத்தில் உள்ள மனிதர்கள் 70,000 கேள்விகளுக்கு இல்லாமல் கேள்விகளுக்கு இல்லாமல் சொல்லுவாங்க. அந்த சகாபி அவர்களோடு கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கூட்டத்தில் நானும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன், அல்லாஹ்வுடைய தூதரே நீயும் இருப்பாய் என்று அந்த சஹாபிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது 2 கேள்விக்கு நமக்கு வாய்ப்பு வந்துருச்சு, பிரச்சனை இல்லை, சரிங்களா? 2 கேள்விக்கு அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அப்போ ஆசைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் நாம் நம்ம பயிற்சி பெற வேண்டும். நலபாவின் போருக்கு போகக்கூடிய நேரத்தில் வாஹ் வாஹ் என்று போருக்கு உள்ள போயிட்டு இருக்கிறாரு, கையில பேரிச்சம்பழம் கிடைத்து கைக்கும் வாய்க்கும் முன்னால சில இடைவெளி எவ்வளவுதான் இருக்கும். அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவதற்கு உண்டான நேரம் கூட எனக்கு தாமதமாகின்றது என்று வா வா என்று அந்த எதிரிகளுடைய போர்க்களத்தில் உள்ளே நுழையக்கூடிய சகாபியை பார்த்து சகாபி கேட்கின்றார், என்ன வார்த்தை வா வா என்று அழைக்கிறார். சொர்க்கத்தின் வாசனையை நான் நுகர்கின்றேன், உள்ள போனா என்ன ஆகும்னு தெரியும், உள்ள போனா என்ன ஆகும் தெரியும். உள்ள போய் போரிட்டு கடைசியில் அடையாளம் காணப்பட்டது எப்படி? கை விரலில் அணிந்திருந்த மோதிரத்தை அடையாளம் வைத்தார் அவருடைய சகோதரி. அந்த நல்ல ஆசைகளுடைய விஷயத்தில் ஏன்னா சொர்க்கத்தில் ஆசை வைத்து காரணமாக கண்டதுண்டமாக வெட்டப்படுவேனா, உயிரிழப்பேனா, நான் இல்லாமல் ஆயிடுவேனா, என் உடம்பு சிதைக்கப்படுமா, எந்த விதமான சிந்தனையும் இல்லை. அல்லாஹ்வுடைய மகனை நான் வர்ணிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஆசையோடு உள்ளே நுழைந்த உயிர் தியாகியுடைய சரித்திரத்தின் வரலாற்றினுடைய சாட்சிகளாக பல செய்திகளை நாம் கேட்டிருப்போம் என்றால் நமது ஆசைகள் எந்த தரத்திலே இருக்கின்றது, எந்த தரத்திலே இந்த துனியாவின் பின்னால் ஓடக்கூடிய ஆசை. எனக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்துக்காக ஹலால் பார்ப்பதில்லை, நான் ஹலால் பார்ப்பதில்லை, எதை பற்றி தீர்மானிப்பதில்லை, எப்படி வேண்டுமானாலும் பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொள்வேன் என்பது மாதிரியான இந்த துனியாவின் மீதான ஆசை, இந்த துனியாவின் மீதான மோகம், இந்த துனியாவில் கிடைக்கக்கூடிய எனக்கு இந்த அலங்காரம், அதற்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயார் என்ற ரீதியில்
வாழக்கூடிய மனிதர்களுடைய பட்டியலில் நமது பெயரும் இருக்குமே. ஆனால் நம்மை விட நஷ்டவாதிகள் யாரும் இல்லை. நம்மை விட நஷ்டவாதிகள் யாரும் இல்லை. அந்த அடிப்படையில் ஒரு ஈமானிய மனிதனுடைய ஆசைகள் எப்படிப்பட்ட ஆசைகளாக இருக்கும்? அழகிய ஆசைகளாக இருக்கும். சாமானிய மனிதனுடைய ஆசைகள் எப்படி இருக்கும்? அருவறுப்பான ஆசைகளாக, அசிங்கமான இதெல்லாம் பார்க்கத்தான் போறோம். அப்படியெல்லாம் ஆசைகள் இருக்கும் மனிதனுக்கு. அந்த ஆசைகள் மூலமாக அவன் இந்த பூமியில் நிகழ்த்தக்கூடிய கொடூரங்கள், அநியாயங்கள், அருவறுப்புகள், ஆபாசமுடைய பட்டியலை பார்த்தா பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்க. அப்போ மனிதனுக்கு தற்காலிக ஆசைகள் இருக்கும், தொடர் ஆசைகள் இருக்கும், பொதுவான ஆசைகள் இருக்கும். ஆசைகள் சூழலுக்கு சூழல் மாறும். 2 நாள் சாப்பிடவே இல்லை ஒரு மனுஷன், சாப்பிடவே இல்லை, கடு பசி, கடு பட்டுனி. அவன்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு மொபைல் கொடுத்து கொஞ்ச நேரம் வீடியோ விளையாடுன்னு சொல்லி கொடுத்தா அதை வாங்குவானா? அல்லது ஒரு உணவு பண்றதுக்கு கொண்டு முன்னாடி வைங்க, எதை எடுப்பான்? அவனுக்கு அந்த நேரத்தில் என்ன ஆசை? ஏதாவது உணவு கிடைத்து விடாதா என்றுதான் ஆசைப்படுவான். இன்னைக்கு ஒருத்தர் திங்கக்கிழமை பிரியாணி, செவ்வாய்க்கிழமை பிரியாணி, புதன்கிழமை பிரியாணி, வியாழக்கிழமை பிரியாணி, வெள்ளிக்கிழமை பிரியாணி, சனிக்கிழமை என்ன சொல்லுவாங்க? கொண்டாட்டியம் சொல்லக்கூடிய ரசமும் ஜோறு வச்சு 2 மாசம் பிரியாணியவே பார்க்கல. அப்படியான சூழலோடு நமக்கு வாய்க்காதுன்னு நினைக்கிறேன். பிரியாணி பார்க்காத ஒரு வாழ்க்கை நமக்கு அது சாத்தியம் இல்லாத வாழ்க்கை. நாம் எப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியாணி பார்க்காத வாழ்க்கை என்பது, பட்டகிராம பார்க்காத வாழ்க்கை என்பது சாத்தியம் இல்லாத. 3 மாசம் பார்க்கவே இல்லை. இதனால வெளிநாட்டுக்கோ எங்கோ வேலைக்கு ஊருக்கு ஒருத்தோட பிளைட்ல ஏர்போர்ட்ல எடுத்துட்டே பண்ணுவா ஒரு பிரியாணி இருக்குதுன்னா சொல்லிடுறேன், போன்லயே சொல்லிடுறேன். நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா. அங்கிருந்தே வந்த உடனே மீன் வாங்கி நல்ல மீன் ஜாங்க வச்சு என்ன மதியான சோறு நைட் இட்லி. ஆசைகளை பாருங்க, தவறொன்றும் இல்லை, தவறொன்றும் இல்லை. ஹலாலான ஆசைகள் தானே. ஹலாலான ஆசைகள் உள்ள மனிதர்களாக, அது வரம்புக்குட்பட்ட மனிதர்களாக, எல்லைக்குட்பட்ட மனிதர்களாக, கட்டுப்பட்டு மீறாத மனிதர்களாக, அது பாவத்தில் விழக்கூடிய மனிதர்களாக ஒருபோதும் நம்முடைய ஆசைகள் மாற்றிவிடக் கூடாது என்ற தரத்தில் நின்றுதான் நாம் பயணிக்க வேண்டும். அதே போல் முன் சென்ற சமூகம் எதை ஆசைப்பட்டார்களோ, அல்லாஹ்வுடைய பூமியில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்த மனிதர்கள் எந்த சொர்க்கத்தை ஆசை கொண்டார்களோ, அதே சொர்க்கத்தை ஆசை கொள்ளக்கூடிய மனிதர்களாக, ஈமானி மனிதர்களாக நாம் வாழ்ந்தால் அந்த ஆசையை என்ன கௌரவத்துவதற்கு அபாகமான ஆனால் வாழ என்பதான் கேள்வி. இன்ஷா இனி மிச்சமுள்ள நாட்களில், இந்த பூமியில் உயிரோடு இருக்கக்கூடிய நாட்களில் இதை ஆசைப்பட வேண்டும் என்ற விஷயங்கள் இன்ஷா ஆயுதம் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கக்கூடிய பட்சத்தில் தொடர்ந்து பார்ப்போம். என்ன ஆசைகளோடு இந்த பூமி வாழ்வோம், வரம்புக்கு உட்பட்ட ஆசைகளோடு இந்த பூமி வாழ்வோம். எதை ஆசை கொள்கிறோமோ அந்த ஆசை நிறைவேற்றக்கூடிய நல்ல தோற்றத்தை நம் அனைவருக்கும் தருவதாக. الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.